தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை திருவல்லிக்கேணி பாரதி சாலை ஜாம் பஜார் மார்க்கெட் பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் இணைந்துள்ளார். அன்பழகன், அங்க பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள், மேலும் அவர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, நாம் இருக்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் பகுதி. ஜாம் பஜார் பகுதி என்றாலே மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அதுவும் வந்து நம்ம இந்த மார்க்கெட் பக்கம் தான் இருக்கும். இந்த மார்க்கெட் இங்கே வந்து இறைச்சி வாங்க வரவங்க நம்ம இந்த வழியாக தான் அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த கோழியெல்லாம் இந்த கேஜில் இது மூலம் தான் கடந்து கொண்டு போகணும். இதில் என்னன்னா, இந்த கம்பிகள் வந்து நீட்டிகிட்டு இருக்கு. அதே போல் இங்கே ஒரு சரியான ஒரு பாதுகாப்பே இல்லை. பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. பணி புரிஞ்சு அந்த பாதுகாப்பாக ஒரு பலகையை போட்டிருக்கணும். அந்த பலகை மூலம் இதனால் மக்கள் வரவங்க பயந்து போயிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருவருமே மிகுந்த பயத்துடன் தான் அந்த ஒரு பாதையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் தவறுனாலே போதும், ஏன்னா கம்பிகள் மூலம் முழுவதுமாக கொட்டும். ஏன்னா அவங்க வந்து வாங்குறதுக்கே சிரமப்பட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம சற்று முன்வரவு பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த கறிக்கடைக்கு போகிறவங்களும் சரி, அந்த எப்பவுமே விழுந்துருவான்னு பயத்தோடு தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதே போல் இங்கே கடை வைத்திருப்பவங்களும் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி வராங்க. இந்த மாவட்டம் வந்து சாலை ஓரத்தில் கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சிரமம். ஏன்னா ஒரு வாரமாக பூட்டியிருக்கனால அவங்களும் ஒரு சிரமத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ள மார்க்கெட்டு போகிறவங்க சிரமத்தை செஞ்சுக்கிறாங்க. மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு உடனடியாக மிக விரைவாக பணி முடிக்கணும். பல இடங்களில் இந்த மாதிரி மழைநீர் கால்வாய் பணிகள் வந்து, அதாவது முக்கியமாக அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதியில் வந்து அவங்க சீக்கிரம் பணியை முடிக்கணும். அது தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து இரவாக பணி முடிந்து ஒரு பலகையை, ஒரு பாதுகாப்பு பலகையை வைத்திருக்கலாம். இப்போ அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதியில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த மழைநீர் கால்வாய் ஒரு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவர்கள் வந்து இந்த மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ண முடியாது, மார்க்கெட்டை வந்து திடீர்னு மூடவும் முடியாது. அது அவங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்க பல்வேறு சிரமத்தை ஏற்படுத்துவாங்க. இதில் இன்னொரு என்ன, போக்குவரத்து நெரிசல். இந்த பணி ஒரு பக்கம் இருக்க, இந்த காலை நேரம் என்பதால் வந்து இங்கே கடைக்கு வரக்கூடிய அந்த வாகனங்கள் இங்கே இறக்கி தான் அந்த பொருட்களை எடுத்தாங்க. அதே போல் இந்த கோழி பற்றி இதெல்லாம் அதில் இங்கே தான் இறக்கி கொண்டு போவாங்க. இப்போ வாகனத்தில் சைக்கிள் நிறுத்துறதுனால இந்த வழியாக போகிறவங்களுமே வந்து சிரமத்துக்கு உள்ளாகி வராங்க. இப்போ இந்த பகுதி மக்களுமே மிகுந்த ஒரு சிரமத்துக்குள்ளாக தான் வராங்க. நம்ம இந்த பகுதி மக்களுமே அவங்க வந்து இந்த இடத்தை தாண்டி வரும்பொழுது சிரமத்துக்கு உண்டாகி வர்றாங்க. நம்ம இங்கே இருக்க அவங்ககிட்டே கேட்போம், ஐயா இது எவ்வளோ நாளாங்க ஏன் நடக்குது? இது ரொம்ப நாளாக நடக்குது, டைமே சொல்ல முடியல. செய்து பாரு, எல்லாம் பண்ணுறவங்களாம் நிறைய பாதிக்குது. இதுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க, கடை போடுறவங்க இதை ஒன்றும் முடிக்காமல் அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க. நைட்டும் பகலமாக தாண்டி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உட்காந்து அவங்க அதிகாரி என்னதான் சொல்கிறாங்க, முடிக்கலாம். அதிகாரி எங்கே வராங்க? வேலை செய்கிறதான் அதிகாரியாக வர்றது கிடையாது யாரும். என்ன பண்ணுறது? ஒரு சிலர் வந்து பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இங்கே இவங்க வந்து போகிறதுக்கு சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அது அவங்ககிட்ட கேளுங்க. ஒன்றும் வச்சுருக்கேன். ஏம்மா, நீ வந்து இங்கே கடை வச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன, இப்போ முடிக்கிறதுக்கு எப்போ முடிக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க? சொல்லங்க அவங்க அதெல்லாம் சொல்லலை. எப்போ முடிக்கிறேன்னு அதில் சொல்ல. ஆமாம், அதை முடிக்கல சார். அது எப்போன்னு சொல்லலை சார், எப்போ முடிக்கிறேன்ட்டு. நாங்கள் இல்லை சார், ஊருக்கு போயிருந்தோம், இப்போ தான் வந்தோம். நான் இப்போ இவங்க வந்து இங்கே இந்த பணி செய்யல வேறு பழகை கொண்டு வந்தார். அந்த தம்பி விழுந்திருப்பாப்புல. தம்பி, இப்போ எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? நீங்கள் வரும்போதே கொஞ்சம் பயந்தா வந்தீங்க. எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? இல்லை, அதெல்லாம் கிடையாது. நான் இங்கே கரெக்டாக தானே இருக்குது. இங்கே பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குன்னு இந்த இது போட்டது? இல்லை, இப்போ ஒரு வாரமாக தான் இருக்குது. அவர் விழுந்துற இன்னும் பயமே அவர் மூஞ்சி விட்டு போகல. அதனால் இப்போ வந்து வேற ஒரு பலகையை கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம காலையிலேருந்து இங்கே பார்த்துட்ருக்குறோம். இவங்க வந்து கடந்து போகிறவங்க எவ்வளோ சிரமப்பட்டு போனாங்கன்னு நம்ம கண்கூட பார்த்தோம். இருந்தாலுமே இவர்கள் வேறு வழி கிடையாது. இந்த பக்கம் மக்கள் வர்றவங்களுமே இன்னொரு பக்கம் சுற்றி போய் வரணும். இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சிரமம். அதே மக்கள் ரொம்ப தூரம் போயிட்டு வரும்போது அவங்களும் சிரமப்பட்டு போகிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அருகில் இருக்கக்கூடிய அந்த கடையிலுமே வயசானவங்க இந்த வெத்தலை பாக்கு வாங்க போகிறவங்களே சிரமப்பட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்குது. அவங்க போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே பாதி பேர் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை வைத்திருந்தாலும் கூட, அந்த பலகை வைத்திருந்தாலும் கூட அது ஏறி நடக்கிறதுக்கே சிரமப்பட்டு தான் போகிறாங்க. திடீர்னு விழுந்துட்டா என்ன ஆகுறதுங்கிறது அந்த பயம்.
அது வேற ஒரு பக்கம் இருக்கனால இந்த மாதிரி இடங்களில் மிக விரைவாக வந்து பணி நடக்கணும். அப்போ தான் வந்து பொதுமக்கள் வந்து இந்த இடத்துல போக முடியும். உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் இதுபோல் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இந்த பணியை விரைவாக முடிக்கணும். இப்போ இது எவ்வளோ நீங்கள் அதிகாரிட்ட சொன்னீங்களா? மாநகராட்சி அதிகாரி என்ன சொல்கிறாங்க? இந்த ஏரியா இல்லை சார். இப்போ எப்படி போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்களே? ஆமாம், கஷ்டமாக தான் இந்த தெருவு தான் அங்கேருந்து வர போடும். இந்த பழக போகிறீங்களா பழகுல அகலமாக இல்லை, சின்னதாக இருக்குது, தவறி ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்கி போனீங்களா? அதான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதான் கேட்டேன். நான் சொல்கிறேன், இப்போ இங்கே வந்து பொதுமக்கள் ரொம்ப வந்துட்டு இருக்காங்க அதிகமாக. இங்கே இருக்க வர்றாங்க அதிகாரி, மாநகராட்சி அதிகாரி வர்றாங்களா இல்லையா? வர்ற மாதிரி தெரியலையே. வர்ற மாதிரி தெரியும். வேலை இன்னும் ஒரு மாதம் போல தெரியுது. ஒரு மாதம் இப்போ மக்கள் வந்து ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் ஆகுங்கிறாங்க. ஒரு மாத காலம் ஆகலாம். ஆனால் இருந்தாலும் நாம் இது குறித்து மாநகராட்சியிடம் பேச போகிறோம். இந்த மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த போல இடங்களில் மிக விரைவாக பணிகள் முடிக்கப்பட வேண்டும். சென்னை திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் மார்க்கெட் பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டதால் அந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்த முழுமையான கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன். சிரமமாக இருக்குண்ணா. இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா நல்லா இருக்கும். தொழில் பாதிக்குது. இந்த மாதிரி 5 நாளாக வேலை வியாபாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக முடிய சொல்லுங்கள் கவர்மெண்ட்டை. சிரமமாக கீழே வந்து அவ்வளோ லைஃபே போயிடுச்சு எங்களுக்கு. கீழே வந்து எல்லாரும் லைஃப் போயிடுச்சு. பசங்கள்லாம் வேலை நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்க சார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அருமையாக செய்கிறாங்க. போய் மார்க்கெட் ஏன்னா ரொம்ப லேடிஸ் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க சார். காலைல கீழே அடி பண்ணுறாங்க. பார்த்து என்ன இது பண்ணுங்க. அப்புறம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு வாரம் மேலே ஆகுது சார். 10 நாள் 10 நாள் கிட்ட ஆகுது சார். கடை போட முடியல, கடை ஓப்பன் பண்ண முடியல. பேட்டி குத்தா எங்கங்க வந்து உடனே பண்ணுறாங்க. இதை பாருங்க, நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கு ஏன்னா உழுதா கம்பி குத்திக்கும். ஒரு 4 நாள் ஆச்சு நாங்கள் கடையை போட்டு. ரொம்ப கஷ்டமாகுதுங்க வியாபாரத்துக்கு. முதல்ல அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க நீங்கள்.